ஒரு விசுவாசி அப்படியே நொந்து போய் ஒரு பாரத்திலையும் ஒரு கவலையிலையும் அப்படியே இருக்கணும். ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் பாரத கவலையில இருக்காங்க? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுவீங்க பிரதர், என் வாழ்க்கையை வந்து பாருங்க, எதுவுமே கீழ்பட்டு இல்ல, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி அடையுது, என்ன பண்ணாலும் ஜெயம் எடுக்க முடியல. சில பேர் சொல்றாங்க, உள்ள ஓரளவுக்கு இருக்கு பிரதர், எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா சில ஏரியா சுத்தமா இல்லை பிரதர், ஒண்ணுமே நடக்க முடியும். அது இதை வச்சுதான் அவன் அக்யூசேஷனுக்கு இதுதான் பேஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரையும் போட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, அதாவது ஒரு மாம்ச பிரகாரமா அப்படி சொல்ல வரல. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது ஒரு பிசாசோட ஸ்டேட்மெண்ட். ஏன் அது பிசாசோட ஸ்டேட்மெண்ட்னா, இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஆடம். விழுந்து போன ஆதாம்ல இருந்து அது வருது. இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு இது வருது? இந்த அட்டாக் வருது. என்ன அட்டாக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லை, உன்கிட்ட ஒண்ணும் இல்லை, குற்றப்படுத்தல், ஏதோ ஒரு விதத்தில் அக்யூசேஷன். யூ லாக் திஸ், டோன்ட் ஹேவ் திஸ், இல்லை யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார், இதுக்கு நீ தகுதியானவன் அல்ல. அவங்களாம் தகுதியா இருக்காங்க, நீ தகுதியானவன் இல்லை. அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குப்பா, அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குப்பா, அவங்க யாருப்பா, அவங்க பெரிய ஆளு, பெரிய குடும்பத்துல வந்திருக்கான், அவன் யார், அவனுக்கு அவ்வளவு திறமை இருக்கு, உனக்கு அது இல்ல. சில பேர் தலையிலுக்கு அடியில தலானி கல் வச்சுக்கோன்னா பிசாசு வராது பிரதர். நீங்க கிறிஸ்துவோட உறவுல என்ன பிசாசு தலையிலே டான்ஸ் ஆடும். பைபிள்ல நீங்க தலானி கடியில வைக்கலாம், தலானி கட்டிலேயே உங்க சட்டையை கழட்டி உள்ள வச்சு கூட தூங்கலாம், பொறுக்காகாது. அது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுல இருந்து ஞான அறிவு வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்க போன்ல கூட பைபிள் படிக்கலாம், படிச்சு ஞான அறிவு வெளிப்பாடுகள் வர்றதுதான் முக்கியம். சோ அப்ப பக்தி இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, பக்தி நல்லதுதான், ஆனா அது அறிவோடு சேரலன்னா பிரச்சனை. At some point you will feel a strong connect between your lack and the lack of Christ that he suffered on the cross. சிலுவையில இயேசு அனுபவித்த அந்த குறைவும் உங்களுடைய குறைவும் ஒரு கனெக்ஷன் உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு பிணைப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம். ரெண்டு பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, அது ஒரு பாயிண்ட்ல இருக்குது, ஒரு கனெக்ஷன் உண்டாயிருக்கு, கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் நீங்க பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களே சண்டை போட்டு பிரித்து போட்டாலும் இல்லைன்னா பிரிக்க முடியாது. அவர் ஒரு கனெக்ட் வந்து அதை மட்டும் பார்ப்போம். நம்ம அவங்களுக்கு சண்டை வர்றதுனா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அவங்களுக்கு ஒரு கனெக்ட் வருது இல்லையா? அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைக்கும் சிலுவைக்கும் கனெக்ட் வந்துருச்சா? சோதரம் ஆண்டவரே, கடந்த நாளிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் தாங்குகிற வார்த்தையா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய, எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயத்தை அளிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு இன்னும் பேசுவீராக, மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னும் உடைய சத்தியங்களை, உடைய வேதத்தின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் கண்களை திறந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை குறித்த தியானம், அதைதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. போன மீட்டிங்லயும் நம்ம வந்து பார்த்தோம், இதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதுல குறிப்பாக அந்த சத்துருடைய குற்றப்படுத்தல் எப்படி இருக்கு, அக்யூசேஷன் ஆஃப் தி டெவில், அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். தொடர்ந்து அதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கும். அதுக்கு முன்பாக நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். வருகிற 13ஆம் தேதி, தட் இஸ் சாட்டர்டே, திருச்சியில வச்சு 1 day கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுவே இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். காலையில 10 மணிக்கு ஆரம்பமாகி 5 மணிக்கு வரைக்கும் அது நடக்கும். நான் அன்னைக்கே சொன்னது போல, நேர்ல வர முடியாதவர்கள், வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க, நேரில் வர முடியாதவர்களுக்காக ஜூம் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க பதிவு பண்ணுவதற்கு நான் அந்த நம்பர் கொடுத்தேன், 9342173403. அந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். நோட் பண்ணி வச்சுட்டு, அதாவது நீங்க எத்தனை பேர் வரீங்க,
நேரில் வரீங்களா இல்லை ஜூமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அது கொடுங்க. கொஞ்சம் பேர் பதிவு பண்ண ஆரம்பிச்சிங்க. என்னன்னா 40 பேர் தான் அந்த இடத்துல உட்கார முடியும். லாஸ்ட் டைம் வந்து கடைசியில் நிறைய பேர் வந்து லாஸ்ட் 1 or 2 daysல நிறைய பேர் நான் வரேன்னு கேட்டாங்க. ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி நான் ஒன் டைம் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சில பேர் வரவே இல்லைன்னு சொல்லவும் இல்லை. அதனால சில பேருக்கு லாஸ்ட்ல கேட்டவங்களுக்கு கொடுக்க நமக்கு கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஸோ சீக்கிரமா நீங்கள் உங்க டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணுறது வசதியாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா. அது இன்னும் நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல, எந்த அக்கௌண்ட் அனுப்பணும்னு. நம்ம யூஸ்வலாக அனுப்புகிற அக்கௌண்ட் தான். நான் அந்த டீட்டெயிலை நான் போட்டுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுறேன். ஸோ நீங்கள் அந்த அனுப்பலாம். அனுப்புனா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். ஸோ 10 to 5 ஈவினிங் வந்து இண்டிவிஜுவலாக பீப்புளை மீட் பண்ணி ஜெபிக்கப்படும். இண்டிவிஜுவல் ப்ரேயர்ஸ் வில் பி ஆஃபர்ட். சரியா? ஸோ அதனால நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவு நேரில் வர முடிந்தவர்கள் வாங்க. June 13 சாட்டர்டே திருச்சியில் எலிவேஷன் சர்ச்னு சொல்லி காட்டூர்ல இருக்கு. லாஸ்ட் டைம் அங்கே தான் நடந்தது. அதே இடத்துல தான் நடத்துகிறோம். ஸோ வர முடிந்தவர்கள் வரும்படி உங்களை அன்புடன் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 2, எபிரேயர் 2. அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமையும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலும் உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்து விடுவோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவனுடைய எம்மாத்திரம். அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயாயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டது சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதா இருந்தது. எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே துதித்து பாடுவேன் என்றார். நானும் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும் பிடிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணி முடிக்கும் அப்படி ஆனார். நான் போன மீட்டிங்ல வந்து நம்ம வந்து அந்த குற்றப்படுத்தும் சத்தங்கள் அதை பத்தி நிறைய பேசினேன். எப்படி சத்ரு வந்து குற்றப்படுத்துகிறான், அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அதை இன்னும் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு நம்ம இந்த பகுதிக்குள்ள போகலாம். ஏன்னா அன்னைக்கு என்னால ஃபுல்லா முடிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சத்துரு எப்படி குற்றம் சுமத்துறான், ஏன் குற்றம் சுமத்துறான் அப்படின்றது வேதம் எப்படி சொல்லு பாருங்க அழகா. குற்றம் சாட்டும்படி குற்றம் சுமத்துகிறான். அது என்ன குற்றம் சாட்டும்படி குற்றம் சுமத்துகிறவன்? அதாவது சத்துருனுடைய ஒரே வேலை என்னன்னா, ஒரு அக்யூஸ்ட் எப்படி உணர்வானோ
அதே உணர்ச்சியை நாம் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவன் குறியாக இருக்கிறான். அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி வெறுமனே வந்து நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்றதை மட்டும் வச்சு சொல்ல மாட்டான். ஒரு கோர்ட்ல வந்து இன்னைக்கு இருக்க கோர்ட்ல, இயல்பான கோர்ட்ல அக்யூஸ்டா ஒருத்தவங்க வந்து கோர்ட்டை தீர்ப்பு சொன்னாலும் சில நேரங்கள் அது தப்பாவே இருக்குது, கரெக்டா அது இல்லை. எதிர்பார்ட்டி வந்து பொய்யான காரியங்களை சொன்னாலோ இல்ல அதுக்கு எவிடன்ஸ் வந்து வலுவாக அவங்க சமர்ப்பிச்சிட்டாலோ அது வந்து பொய்யான கேஸா இருக்கு, அது தவறான தீர்ப்பா இருக்கு. எத்தனையோ இதுல வந்து பார்த்து பாக்குறோம், ஒரு கோர்ட்ல இதாகி மேல் கோர்ட்ல போய் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாம் இருக்கிறார்கள் அநேகர். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து எல்லா நேரத்திலும் வேணும்னே அவங்க பண்றது இல்ல, ஜட்ஜோ யாரோ. சில நேரங்கள்ல குறைபாடுகள் இருக்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்றாங்க, அது அதுல வந்து தவறுகள் நடந்து விடுகிறது. அதனால அடுத்த கோர்ட் ரெக்டிஃபை பண்றதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு கோர்ட் இன்னொரு கோர்ட்டை திட்டுறதெல்லாம் நடந்திருக்கு. என்ன இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாமான்ற மாதிரிலாம் வந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கள போது அவங்க கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஜேம்ஸ் மைக்கேல் குன்ஹா அப்படின்னு ஒரு பெரிய ஜட்ஜி வந்து கர்நாடகால இருந்தவர். அவரு கர்நாடகால கேஸ் நடக்கும்போது பயங்கரமான அக்யூசேஷன்லாம் அவங்க மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டார் அவரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு குமாரசுவாமி இன்னொரு ஜட்ஜி வந்தாரு. அவர் வந்து ஃபைல்லாம் கிளியரா இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு அதை வந்து இது பண்ணிட்டாரு, டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு கேஸையே. அப்புறம் அந்த அம்மா இறந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் தண்டனை சொல்லிட்டு அந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க, இன்னொரு கூட இருந்த அம்மா கொடுத்து உள்ள போட்டாங்க. ஸோ போட்டு அவங்க 4 வருஷம் இருந்தாங்க. ஸோ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த குற்றம் சாட்டுதலே வந்து எல்லா நேரமும் இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. நிரபராதி ஆக்கப்படுறதும் தப்பா இருக்கலாம், அதே மாதிரி குற்றம் சாட்டப்படுறதும் தப்பா இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கோர்ட் வந்து எல்லா நேரமும் ஒரு கிரிமினல் இன்டென்ட் இல்லைன்னு வச்சுப்போமே, ஏதோ பை மிஸ்டேக்கே பண்றாங்க அப்படி. ஆனா பிசாசு வந்து கிரிமினல் இன்டென்ட்டோட செயல்படுகிறான். கிரிமினல் இன்டென்ட் என்ன? நம்மை குற்றப்படுத்த வேண்டும். அதான் இங்க வேதம் சொல்லுது. அவன் குற்றம் சாட்டுறது வந்து நம்ம மேல் குற்றம் இருக்குன்றனால இல்லையா, நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்பதனால் குற்றம் சாட்டுகிறான். ஓகே, சோ இந்த குற்றம் சாட்டுதலே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா நேரமும் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்முடைய தவறுகள் பாவங்களை மத்து வச்சுமே வர்றதில்லை. ஒரு பயங்கரமா பாவம் ஒருத்தன் செஞ்சு அவன் என்ன ஃபீல் பண்ணுவானோ அதே ஃபீல பிசாசு வேற விதத்துல கொடுக்க விரும்புறான். ஆனா அவன் என்னன்னா, உங்களை குற்றம் சுமத்த வேண்டும், தேவன் முன்பாக நிற்கும் போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு பலவீனம் உள்ளவர்களாய். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர் வரும்போது அழுதுட்டே வராங்க. ஏன் அழுதுட்டே வராங்க? ஏன்னா அதுதான் அவங்களுடைய அனுபவமா இருக்கிறது. அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, அவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு, எதிர்மறையான காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பயந்து போய் வருத்தப்பட்டு கவலையோட ஆண்டவர்கிட்ட வராங்க. முக்காவாசி சபைகள்ல கூட்டங்கள்ல வந்து இந்த விடுதலை ஜெப கூட்டம், அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கின்ற இடத்துல பெரிய லைன் நிக்குது, ஜனங்கள் நிறைய பேர் போறாங்க. அது வந்து ரொம்ப ஏதோ நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆண்டவர்கிட்ட வராம வேலையிட்ட போறது போல ஆண்டவர்கிட்ட வர்றது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு விசுவாசி அப்படியே நொந்து போய் ஒரு பாரத்திலையும் ஒரு கவலையிலையும் அப்படியே இருக்கணும். ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் பாரத கவலையில இருக்காங்க? பிரச்சனை இருக்கா? இருக்கு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சனையை பற்றின எண்ணங்கள் பயங்கரமா வந்து அவங்க அழுத்துது. ஏதோ ஒரு விதத்திலே தங்களிடத்தில் போதுமான அளவு இல்லைன்ற அந்த உணர்வோட இருக்காங்க. சம்திங் இஸ் லேக்கிங்ன்றதுல இருக்காங்க. பிசாசு வந்து அந்த இடத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்துடும். சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எதிராக கொண்டு வந்து, அதாவது நான் குற்றம் சத்துருடைய குற்றம் சாட்டுதல் எப்பயுமே நீ தப்பு செஞ்சுட்டேன்னு இருக்காது, அது மட்டும் இருக்காது. அப்படி நினைச்சிட்டு இருக்கனாலதான் பிசாசு பண்றான்னு நமக்கு தெரியல. உன்கிட்ட இல்ல, திஸ் இஸ் மிஸ்ஸிங் இன் யூ, உனக்கு உன்கிட்ட இது இல்லை. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா? ஒரு வீடை போய் பார்க்க போறீங்க, பார்த்தா நீங்க நினைச்ச ரேட்டோட இப்ப விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு. அடுத்து எலெக்ஷன் வரும்போது இறங்கிடும், கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் வந்து கூட்டிகிட்டே போவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் வந்தாதான் பெரியவருக்கு ஞாபகம் வரும், ஓ விலைவாசியில குறைக்கணும்னு. பெட்ரோல் டீசல்லாம் அவருக்கு தூக்கத்துல எந்திரிச்சு என்ன நம்பர் வேணுமோ போட்டுட்டு இருக்காரு, அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா, இப்படி உலகம் அப்படி போயிட்டு இருக்கு, சரியா? அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜெயிச்சார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் நம்மோடு இருக்கிறார், அதை பயந்துக்கூடாது. நான் வேற ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஸோ என்னன்னா, இப்ப நம்ம இது மாதிரி போறோம்.
வீடு வாங்க போறீங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ வந்து கடைசியில பார்த்தா உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் இருக்க பணம் ஏதாவது லோன் வாங்க முடியுமா எல்லாம் பாக்குறீங்க. இப்படி பார்த்தாலும் இடிக்குது. லோன் வாங்கினா பெரிய அமௌண்ட் பயங்கர வட்டியிலையோ ரொம்ப ரிஸ்கா வாங்குற மாதிரி இருக்கு. அது உங்களால ரூல் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. கடைசியில பார்த்தா உங்ககிட்ட இருக்க பணத்துக்கும் நீங்க வாங்கணும்னு நினைக்கிற வீடுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படி வந்துருது. வந்த உடனே உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? அருமையான எண்ணங்கள் வரும். என்ன வரும்? சே, நம்ம மட்டும் அந்த குடும்பத்துல இருந்திருந்தா, இல்ல இந்த மாதிரி இருந்திருந்தா. ம் ம். அம்பானி பையனை ஜூ வாங்கி வச்சிருக்கானா? ஜூ வச்சிருக்கான். மெயின்டைன் பண்றானா? வாங்கி வச்சிருக்கானான்னு தெரியல. ஸோ வச்சிருக்கான். அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் ஈஸியா வாங்கி இருக்கலாமே. நமக்கு இப்படி ஒரு இன்கம் இருந்திருந்தா, இப்படி ஒரு வருமானம் இருந்தா, இது இருந்திருந்தா, அது இருந்தா, அதெல்லாம் நம்மகிட்ட இல்லையே. இப்படி எத்தனை பேருக்கு வருது? இப்படி இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி பல காரியங்கள் இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப நேச்சுரல் நினைக்கிறோம் இல்லையா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கும். உண்மைதானே? இல்ல என்கிட்ட உண்மைதானே? இதுதான் அந்த உண்மைதானே, இது கரெக்ட் தானே, அதான ரியாலிட்டி. இங்கதான் பிசாசு ஒளிஞ்சிருக்கான். இதை வைத்து உங்க மேல வந்து அக்யூசேஷன், குற்றச்சாட்டு எப்படி சுமத்துறான்னா, யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆர் யூ ஆர் நாட் லக்கி சம்திங். ஏதோ ஒண்ணு, உனக்கு அது திறமை இல்லை, உனக்கு அந்த அளவு லக் இல்லை, நீ வாழ்க்கையில இன்னும் சில பேர் சொல்லுவான், நீ இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும், அன்னைக்கே நீ இது படிக்கும் போதே ஒழுங்கா படிச்சிருக்கணும், இல்ல அந்த வேலையில இருந்தப்போ ஒழுங்கா அந்த வேலையை பார்த்திருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும். இல்ல, உனக்கு உனக்கு அறிவு இல்லப்பா, ஒரு சாமர்த்தியமே இல்லை. நமக்கு சாமர்த்தியம் அதாவது இந்த எண்ணங்களை எப்படி வரும்னா நீங்களே நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த அளவு சாமர்த்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த அளவு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் குற்றச்சாட்டுகள். இது என்ன நடக்குது? இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இது வந்து எப்படி ஒரு அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, என்னது இந்த ஜமுக்காலம் இருக்குல்ல, ஜமுக்காலம் தெரியுமா உங்களுக்கு? வெயிட் திக்கா இருக்கும், போர்வையில பயங்கர திக் ஹெவியா இருக்கும். சில பேர் அமுக்கணும்னா ஜமுக்காலத்தை ஈரத்துல தண்ணியில முக்கி ஈரமாக்கி அப்படியே போட்டா அப்படியே அது வெயிட் ரொம்ப ஹெவி ஆயிரும். அப்படியே போட்டாலே ஒரு மாதிரி தொங்கிடுவாங்க, ஆளே ஒரு மாதிரி விழுந்து போன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வந்து நம்முடைய ஆத்மாவை நெருக்குகிறான். தாவீது சொல்றான், சத்ரு என் ஆத்மாவை பின்தொடர்ந்து விரட்டிட்டு வரான். அப்படின்னா என்னன்னா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே போட்டு அமுக்குறான். அமுக்கி அப்படியே வந்து அப்படியே கவுத்தி மாதிரி சோர்ந்து போயிடும், ஒரு மாதிரி தெம்பே எல்லாம் போயிடும். நிறைய பேருக்கு அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது சண்டே சபைக்கு போகணும், போய் ஒரு செய்தியை கேட்கணும், கேட்டோன்னே அப்படியே கொஞ்சம் தெம்பாகுது. ஜோயல் ஆஸ்டின் மெசேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு அவரோட மெசேஜஸ் அப்படியே ஒர்க் ஆகும், நேரடியாக அப்படியே பேசுவார். சோ இப்ப எப்படி இருக்காங்கன்னா, அவர் ஜோயல் ஆஸ்டினை கேட்கறது தப்பு இல்லை, ஆனா ஜோயல் ஆஸ்டினை கேட்கறதா வாழ்க்கையாவே இருக்குன்னா தப்பு. விசுவாசி ஏன்னா வார வாரம் அப்பப்போ ஒரு மெசேஜ் கேட்டு அப்படி தெம்பாயிருது, திரும்ப டவுன் ஆயிருது, தெம்பாயிருது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஜோயல் ஆஸ்டின் மாதிரி ஒருத்தர் ஒரு நாள் வச்சிருக்காங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊழியக்காரர் இருக்காரு. சோ அப்படி இப்படியே போயிட்டு இருக்கு. சோ இது வந்து நம்ம நார்மல்னு நினைக்கிறோம். ஆமாங்க, என்ன பண்றதுங்க, இதெல்லாம் ரியாலிட்டி தானே, இதெல்லாம் உண்மைதானே, இதெல்லாம் உண்மைதானே. சோ இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுதான் குற்றச்சாட்டு சொல்றேன். இதுவும் குற்றச்சாட்டில் வரும். இன்ஃபேக்ட் இதுதான் பெரும்பாலான குற்றச்சாட்டு. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஏதோ பாவம் செஞ்சு, ஏதோ அவங்க அதே பாவத்து மேல பாவம் செஞ்சு அதுதான் அதனால பிசாசு குற்றம் சுமத்திட்டு இருக்கான்ல. இன்ஃபேக்ட் அப்படி குற்றம் சுமத்தினா கூட நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா கண்டுபிடிச்சிக்கலாம், ஆமாங்க இது தப்புட்டேன், அதோட முடிஞ்சிடும். அதை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, நான் இதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறதோட ஆக்சுவலா அது முடிஞ்சிடும். அது பெரிய போக்கஸ் இருக்கணும்னு தேவையில்லை. ஆனா இது பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துல குற்றம் சுமத்த முடியும், அப்படி இருக்கு. ஓகே, அப்படி இருக்கு. சரி, இப்ப அததான் நம்ம இந்த குற்றச்சாட்டு என்னன்னு நான் சொல்லிட்டேன், சரியா? சோ இது ஏன் வருது அப்படின்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். அதான் இப்ப 2ஆம் அதிகாரம் நான் படிச்சேன், அதுக்கு போலாம். எபிரேயர் 2 அதுக்குள்ள போயிட்டு அதை மேற்கொள்வதற்கு எப்படி அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 2ல பாத்தீங்கன்னா, அததான் அந்த சங்கீதத்தை கோட் பண்றான். கோட் பண்ணி அந்த வாக்கியம் ஒன்று எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, 6வது வசனம் 2:6 பாருங்களேன். ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதும் அவன் எம்மாத்திரம். திருஷ்டிப்பை பத்தி சொல்றாரு, சங்கீதத்தை தான் கோட் பண்றாரு. கோட் பண்ணிட்டு, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கிறீர், மகிமைனாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகள் மேல் எல்லாம் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சோ 2:6-7 இந்த 2 வசனங்கள் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதை பற்றி சொல்லுகிறது. எப்படி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், சகலத்தையும் அவனுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி ஆதாம் எப்படி வச்சிருந்தார், அதை தான் சொல்லுது, சரியா? சோ சொல்லிட்டு 7வது அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம், சகலத்தையும் அவன் கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை.
அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். என்ன சொல்றாருன்னா, சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்ம பாக்குறோம் இன்னும் அப்படி இல்லை. இந்த பாயிண்ட் தான், இதுதான் ரியாலிட்டி. இதான் பிசாசு பயன்படுத்துகிறான். இது இந்த வசனத்தை அப்படியே இதுதான் இந்த ரியாலிட்டி தான் பேசுறான். என்ன சொல்றான்? சகலத்தையும் கீழ்படுத்தினாரு. ஆமா ஆமா, எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காரு. ஆனா உனக்கு இல்லையே. உனக்கு ஏன் கீழ்பட்டு இருக்கு? உனக்கு கீழ்பட்டு இருந்தா இப்படிதான் இருப்பியா நீ? கீழ்பட்டு இருந்தா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? இப்படி இருக்க கூடாதே. உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. இவன்தான் ஒண்ணுமே இல்லையே. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுவீங்க பிரதர், என் வாழ்க்கையை வந்து பாருங்க, எதுவுமே கீழ்பட்டு இல்ல, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி அடையுது, என்ன பண்ணாலும் ஜெயம் எடுக்க முடியல. சில பேர் சொல்றாங்க, இல்ல ஓரளவுக்கு இருக்கு பிரதர், எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா சில ஏரியா சுத்தமா இல்லை பிரதர், ஒண்ணுமே நடக்க முடியுது. அது இதை வச்சுதான் அவன் அக்யூசேஷனுக்கு இதுதான் பேஸா யூஸ் பண்றான். என்ன பேஸு? அவர் சொல்லியிருக்காருப்பா கீழ்பட்டு இருக்கும் எல்லாம் இருக்கணும், ஆனா அப்படி இருக்கா உனக்கு? உனக்கு இல்லையே. உனக்கு எங்க கீழ்பட்டு இருக்கு? ஒண்ணுமே கீழ்படல, எல்லாம் உன் தலைமையில ஏறி வந்திருக்கு. எதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது? சொல்லுவாங்க கண்ட்ரோல் இஸ் அன் இலூஷன். அப்படி கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பிசாசோட ஸ்டேட்மெண்ட். அது சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரையும் போட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, அதாவது ஒரு மாம்ச பிரகாரமா அப்படி சொல்ல வரல. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது ஒரு பிசாசோட ஸ்டேட்மெண்ட். ஏன் அது பிசாசோட ஸ்டேட்மெண்ட்னா, இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஆடம். விழுந்து போன ஆதாம்ல இருந்து அது வருது. சரி, இந்த காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு இது வருது? இந்த அட்டாக் வருது. என்ன அட்டாக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லை, உன்கிட்ட ஒண்ணும் இல்லை, குற்றப்படுத்தல், ஏதோ ஒரு விதத்தில் அக்யூசேஷன். யூ லாக் திஸ், டோன்ட் ஹேவ் திஸ், இல்லை யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ், இதுக்கு நீ தகுதியானவன் அல்ல. அவங்கெல்லாம் தகுதியா இருக்காங்க, நீ தகுதியானவன் இல்லை. அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குப்பா, அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குப்பா. அவங்க யாருப்பா? அவங்க பெரிய ஆளு, பெரிய குடும்பத்துல வந்திருக்கான். அவன் யார்? அவனுக்கு அவ்வளவு திறமை இருக்கு, உனக்கு அது இல்ல. உனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, உனக்கு பெரிய அறிவும் இல்லை அப்படின்னு. எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, அந்த ஆதாமின் வீழ்ச்சியில இருந்து தான் வருது. அதை வச்சுதான் பேசுறான். அது நமக்குள்ள இருக்கிற ஒரு ரியாலிட்டி தான். நம்முடைய ஆத்மா வந்து விழுந்து போன இடத்துல தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா அதுல இருந்து அது பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுல நிறைய இடத்துல அது இன்னும் முன்னேறவில்லை. அது அப்படிதான் இருக்குது. அதனால அதை அந்த ஆத்மா ஒத்துக்கொள்கிறது. ஆமா ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இந்த பாயிண்ட்ல தான் அக்யூசேஷன் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, ரியாலிட்டி தானே அது, ரியாலிட்டி தானாங்க அது. ஆமாங்க, இதெல்லாம் உண்மைதான். இந்த வலி இருக்கிறது உண்மைதான், இந்த வேதனை இருக்கிறது உண்மைதான், இந்த பெயின் மாறாம இருக்கிறது உண்மைதான், டாக்டர் இவ்வளவு நாள் மருந்து கொடுத்தாரு, மருந்து சாப்பிட்டு இருக்கிறது உண்மைதான், முன்னேறாம இருக்கிறது உண்மைதான், பலவீனம் இருக்கிறது உண்மைதான், பொருளாதாரத்துல கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். அதுதான் அந்த சொல்ல சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். பல காரியங்கள் மூலமாக, பல சூழ்நிலைகள் மூலமாக பிசாசு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கான். இதுதான் அக்யூசேஷனா மாறிடுது. இது அக்செப்ட் பண்ணிடுறோம் நம்ம. அக்செப்ட் பண்ண உடனே ஏன் இது வந்து அக்யூசேஷன்? இது எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம்? சி, அக்யூசேஷன் ஒரு வேறொரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது ஏன் குற்றச்சாட்டுன்றதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது. 2 பேர் போட்டி போடுறாங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒருத்தர் தோக்குறாரு. இந்த தோக்குறவர் வந்து எலெக்ஷன்ல தோத்ததுன்றது ஒரு பெரிய பாவம் கிடையாது, சரியா? அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அதுக்காக யாரும் ஜெயில தூக்கி போட முடியாது. எலெக்ஷன்ல தோற்றா ஜெயில போடும் சொல்ல முடியாது. ஒரு கொலை பண்ண மாதிரியோ, இல்ல இது வேற ஏதோ கொள்ளையடிச்ச மாதிரியோ, வேற ஏதோ தவறு செய்த மாதிரியோ போட முடியாது. ஆனா அட் சம் பாயிண்ட் வந்து இப்ப அன்னைக்கு ஜெயிச்சவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த சர்டிபிகேட் கலெக்டர் கொடுப்பாரு நினைக்கிறேன், ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற அந்த எம்எல்ஏ சர்டிபிகேட், எம்பி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது போய் வாங்க போறாங்க. அப்ப அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த தோத்து போனவர் இருக்காரு, அவர் வந்து இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ், இந்த எம்எல்ஏ ஆர் எம்பின்ற பதவிக்கு அவர் எலிஜிபிள் இல்லை. ஆனா ஜெயிச்சவர் அதுக்கு எலிஜிபிள், தோத்தவர் அதுக்கு எலிஜிபிள் இல்லை, சரியா? சோ இப்ப இந்த சீட்டை பொறுத்தவரை, எந்த சீட்டுக்காக அவர் நின்னாரோ தோத்தாரோ அதை பொறுத்தவரை அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லை என்பது போன்ற ஒரு ரியாலிட்டி தான் இங்க இருக்கு, சரியா? சோ that becomes an internal accusation. இது எல்லாருக்கும் நடக்கும் நான் சொல்ல வரல, அது இது மாதிரிதான் நமக்கு இருக்குன்றேன். சகலமும் கீழ்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் அப்படி இல்லை. இதுதான் நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஏன் அப்படின்னா ஏதோ இல்ல, நீ ஜெயிக்கலப்பா, உனக்கு மோட்டு போடல ஜனங்கள், உனக்கு அவங்களுக்கு வந்து உனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இல்லை, நீ அவங்க பார்வையில தகுதியானவன் அல்ல, அதான் நீ தோத்துட்ட, அதான் நீ ஜெயிக்கல, உனக்கு இல்ல, அந்த ஆள்கிட்ட இருக்கு, ஜெயிச்சவர்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இல்ல. சோ இது இப்படிப்பட்ட அக்யூசேஷன்.
இது ரொம்ப மறைந்து இருக்கு, ரொம்ப சட்டிலா இருக்கு, நமக்கு நிறைய தெரியாது. ஆனால் நாம் இதுக்கு இடம் கொடுத்து நாம் வருத்தப்பட்டு வேதனையில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இன்னும் எந்த ரியாலிட்டியில் இருக்கோம்னா, சகலவும் கீழ்பட்டிருக்க காணோம்ன்ற இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஓகே, அதனாலதான் அதை நம்ம தாண்டலன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம், சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம், சகலம் அப்படின்றத ஏத்துக்கிறோம். இது நிறைய பேர் வந்து தியாலஜியாவே மாத்திட்டாங்க. நிறைய பேர் கிறிஸ்டியன் தியாலஜியாவே மாறிச்சு இந்த வசனத்தை வச்சு. இது இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய வசனங்களை வச்சு. அது 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 ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது அவ்வளவுதாங்க, அது அப்படிதான் இருக்கும். நம்ம இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, பைபிளே சொல்லிச்சு. இந்த வசனங்களை கோட் பண்ணவங்களா இருக்காங்க. இது மாதிரி நிறைய வசனங்கள் பைபிள் இருக்கு, இதெல்லாம் எடுத்து கோட் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா எபிரேயரோட ரைட்டர் அதோட நிறுத்தலையே, அங்கதானே வருது. இன்ஃபேக்ட் அதாவது ஒரு 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 நீங்க வந்து நீங்க உயர் படிப்புகள் படிக்கும்போது பிஹெச்டி அதெல்லாம் பண்றீங்க, டாக்டரேட் பண்றீங்கன்னா, அது 2 பார்ட் இருக்கு. முதல் வந்து ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? இப்ப நீங்க பிஹெச்டி பண்றீங்கன்னா, நீங்க வந்து டாக்டரேட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். ஒரு 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 ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு படிப்புகள்ல ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சயின்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, யூ ஹவ் டு சப்மிட் ஒரு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, அதை வந்து எப்படி நாங்கள் சால்வ் பண்ணேன் அப்படின்றது இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ப்ராஜெக்ட், நாங்கள் பண்ணது என்ன ப்ராஜெக்ட்னா, இந்த இப்போ மூட்டை மூட்டையாக வச்சிருக்காங்களே கிரெயின்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க, அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் மெஷர் இதில் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சர் அளவு உள்ள இருக்கணும். அந்த மாய்ஸ்சர் கரெக்டாக இருந்தால் தான் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். மாய்ஸ்சர் ஹையாக இருந்தால் ஸ்டோர் பண்ணி கெட்டு போயிடும் சீக்கிரம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ அது எப்படி பார்க்கறது அப்படின்றதுக்கு வந்து இப்போ ஒரு மூட்டை நிறையா அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு டிவைஸ் பண்ணோம். அது என்ன டிவைஸ்னா, அதை வந்து நீங்கள் அப்படியே உள்ள அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் மாய்ஸ்சர் மெஷர்மெண்ட்டு ஓகேயா நாட் ஓகேயான்னு காட்டிடும். ஒரு த்ரெஷோல்ட் இருக்கு அரிசிக்கு ஒன்றுக்கும். இது ஓகே இல்லையான்னு காட்டுறோம். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இன்னும் அதை காய போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னன்னா, வெட்னஸ் அதிகமாக இருந்தால் அது வந்து ஸ்டோரபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றது ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் பற்றி இல்லை, சொல்யூஷன் பற்றி. சொல்யூஷன் என்னது? நாங்கள் ஒரு மிஷின் வச்சுருக்கோம், இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுடைய கிரெயின் வந்து ரெடி ஆயிடுச்சா, தானியம் ரெடி ஆயிடுச்சா, ரெடி ஆகலையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம்ன்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அது ப்ராஜெக்ட் கிடையாது. அதை எடுத்துட்டு கொண்டு போயிடக்கூடாது. ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார் ஆண்டவர், அதுதான் சிலுவை, அதுதான் கல்வாரி சிலுவை, அங்கதான் சொல்யூஷன் இருக்கு. சோ ஏன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா எழுதி வச்சிருக்காருன்னா, அதுதான் ரியாலிட்டி நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அதை வச்சுதான் பிசாசு அட்வான்டேஜ் எடுத்து நம்மளே குற்றம் சுமத்துகிறான். கவலையில இருக்கிறீங்களா, பாரத்தில் இருக்கிறீங்களா, தொடர்ந்து அதுல இருக்கீங்களா, இருந்து வெளியே விரும்புறீங்களா, அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அறிவு சார்ந்த மார்க்கம், அது ஒரு பக்தி மார்க்கம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவம் என்ன மார்க்கம் இல்ல, பக்தி மார்க்கம் இல்ல, அறிவு சார்ந்த மார்க்கம் இல்ல. இதுலயே நம்ம சில காரியங்கள் ரெப்படிட்டிவா பண்றோம். ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க என்னெல்லாம் செய்வாங்க அதையும் செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இந்துக்கள் அவர்கள் வந்து அவங்க வந்து கடவுளை வணங்குவதற்காக காலையில எழுதுறவங்க இருக்காங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈர துணியோட போய் கடவுளை தரிசனம் செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க போறவங்களாம் இருக்காங்க, பயபக்தி அதை செய்கிறவர்கள். நான் சொல்றேன், விசுவாசிகளும் 5 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது. நான் நிறைய பேர்ட்ட நிறைய சொல்லியிருக்கேன், காலையில் எந்திரிக்க முடியுதா உங்களுக்கு அந்த சூழல் இருந்தால் தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்திரிக்க முடியுதா சீக்கிரம் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிங்க அப்படின்னு. உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் நான் சொல்றேன், காலையில இருந்து ஜெபம் பண்ண சொல்றேன். ஓகே, ஜெபம் பண்றது ஒரு பக்தி நடவடிக்கையா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க பண்ற அதே மாதிரி நம்மளும் பக்தியா, இப்போ இஸ்லாமியர் 5 முறை தொழுகிறார்கள், அவர்களுடைய பக்தி நடவடிக்கை, அது மாதிரி நம்மளும் பண்ணலாம். நிறைய அப்படித்தான் போயிட்டு இருக்கு. உபவாச ஜெபம் போனேன், அந்த ஜெபம் போனேன், இந்த ஜெபம் போனேன், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்க போயிட்டு வந்த பிறகு உங்களை அறிவு வளர்ந்ததா, தேவனை சார்ந்த அறிவு வளர்ந்ததா? சரி, நிறைய பேர் இது வந்து பிப்ளிக்கலா இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வசனத்தை காட்டுறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது என்பதை போதிக்கிற வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாரு. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. யூதர்களை சொல்றாரு, அவர் காலத்துல வாழ்ந்த யூதர்களை, இப்ப இருக்கவங்களுக்கு எப்படி தெரியாது, அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க சொல்றாரு, இப்ப அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குப்பா, ரொம்ப வைராக்கியம் இருக்கு, பக்தி வைராக்கியம் பார்த்துக்கிறவர்கள் பா, அவங்கள மாதிரி பக்திமான்களை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணு நினைக்கிறவங்க எந்த அளவுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்துட்டாங்க, கல்லோட வந்துட்டானுங்க. ஆண்டவரே
நாங்களாம் பக்திமான்கள். பாருங்க, மோசே சொல்லியிருக்காரு, கல்லெறிஞ்சு கொல்லணும். இந்த அம்மாவை பிடிச்சிட்டோம், அடி கொல்லுங்க. டீச்சர்களே சோளக்கதிருக்குள்ள போய் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆகத்துல அவங்க சேவத்து அன்னைக்கு 4 கதிரை சாப்பிட்டானுங்க. உடனே கோவம் வந்துருச்சு. ஐயோ பாருங்க, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறாங்க, பிடிங்க, பிடி ஜெயில போடுங்கன்னு வந்துட்டாங்க பக்திமான்கள். பவுல் சொல்றாரு, வைராக்கியம் எல்லாம் இருக்கு, நல்லதுதான், ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு என் பையன் வந்து அவனுக்கு பைபிள் தெரியாம பைபிளை தூக்கி போட்டான் கீழே. எங்க வீட்டுல கூட்டுறவங்க வந்து அவங்க ஒரு விசுவாசி, இன்னொரு சபைக்கு போறவங்க. அவங்க உடனே பார்த்து, ஐயோ டேவிட் பைபிளை தூக்கி கீழே போட, பைபிளை கீழே போடுங்க நான் சொல்ல வரல, சொன்னது சொல்றேன். பைபிள் தூக்கி கீழே போடாத, ஏசப்பா கோச்சுவார், ஏசப்பா திட்டிடுவார் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏசப்பா திட்டுவாரான்னு கேட்டேன். அப்புறம் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. சோ நிறைய இது மாதிரி வைராக்கியம் இருக்கு, பக்தி வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம சில பேருக்கு இருக்கவே முடியாது. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் நல்லதுதான். எனக்கு என்ன, அந்த பைபிளை தூக்கி கீழே போடுறது, அவன் சின்ன பையன் தெரியாம போட்டான், யாரும் கீழே போடுங்கன்னு நான் சொல்ல வரல. பைபிள்ல இருக்கு, பைபிள் எதுக்கு இருக்கு? சில பேர் தலையிலுக்கு அடியில தலானி கல்ல வச்சுக்கோனா பிசாசு வராது பிரதர். நீங்க கிறிஸ்துவோட உறவுல எல்லாம் என்ன, பிசாசு தலையிலேயே டான்ஸ் ஆடும். பைபிள்ல நீங்க தலானி கடியில வைக்கலாம், தலானி கடியில உங்க சட்டையை கழட்டி உள்ள வச்சுட்டு கூட தூங்கலாம், பொறுக்காகாது. அது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுல இருந்து ஞான அறிவு வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். நீங்க போன்ல கூட பைபிள் படிக்கலாம், படிச்சு ஞான அறிவு வெளிப்பாடுகள் வர்றதுதான் முக்கியம். சோ அப்ப பக்தி இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, பக்தி நல்லதுதான், ஆனா அது அறிவோடு சேரலன்னா பிரச்சனை. அறிவு, தேவனை பற்றிய அறிவை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நல்லா தெரியுது. கீழ்பட்டு இல்ல, ஆமா இல்ல, என் வாழ்க்கையில இல்லைங்க, எதுவுமே கீழ்பட்டு இல்ல, எல்லாம் தலைமையில ஏறிதான் நிக்குது. ஓகே, சொல்யூஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். முதல் காரியம், அதை தியானிப்பதை நிறுத்துங்கள். எங்கேயாவது எழுதி வீட்டுல வச்சுக்கோங்க, என் பிரச்சனைகளை நான் தியானிக்க மாட்டேன். என்னுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து எவ்வளவு மோசமா இருக்கிறத தியானிக்க மாட்டேன். அதை நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடன்ல இருக்கீங்களா, அந்த கடனுக்கு ஏதாவது சொல்றதுக்கு ஏதோ நீங்க அதுக்காக வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனா அதை தியானிக்க ஆரம்பித்து விடாதீர்கள், தியானிப்பதை நிறுத்துங்கள். சில பேருக்கு தியானிக்கிறவனே தெரியாம தியானிச்சிருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன், எங்க எழுதி ஊட்டிக்கோங்க, என் பிரச்சனைகளை தியானிப்பது இல்லை. ஏன்னா அதான் தெரியுது, கீழ்பட்டு இருக்க காணோம், பைபிளே சொல்லுது. அதை எதுக்கு போய் பார்க்கணும்? கீழ்பட்டு இல்ல, பை நேச்சுரலாவே கீழ்பட்டு இல்ல. நிறைய பேர் கேக்குறாங்க, எனக்கு ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா அது கீழ்பட்டு இல்ல. ஆதாம் பண்ண வேலையில எதுவுமே கீழ்பட்டு இல்லை, எல்லாம் அது விட்டீங்கன்னா அது இஷ்டத்துக்கு தான் போகும். ஆனால் எபிரேயர் 2க்கு போவோம் திரும்ப. எபிரேயர் 2:8 சொல்லிட்டாரு, சகலம் கீழ்பட்டு இருக்க காணோங்க. சொல்லிட்டான் அவன், ஒருவன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கான், சகலம் கீழ்படுத்தி, ஆனாலும் அப்படி இருக்க காணோம். 9 என்றாலும், முக்கியம், என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டாப் மெடிடேட்டிங் யுவர் ப்ராப்ளம். இப்ப இந்த அக்யூசேஷன் வந்து வெளியே வரணும், குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மெடிடேட்டிங் அட் யுவர் ப்ராப்ளம். உங்க பிரச்சனையை தியானிப்பதை நிறுத்துங்க. ஐயோ பிரச்சனை எப்படி தெரியுமா, அது என்ன பண்ண போகுது தெரியுமா, திரும்ப திரும்ப சொல்றேன். அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பது தவறில்லை, ஆனால் அதை தியானிப்பது தவறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அது உங்களுக்கு சரியாகவே இல்லை, மருந்தே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, மருந்து என்பது அதை சரி பண்ண நீங்க எடுக்கிற நடவடிக்கை, அது தவறு இல்லை. ஆனால் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, டாக்டர் பார்க்க போறீங்க, இதையே யோசிச்சுட்டு இப்படி ஆயிடுச்சே, நமக்கு முன்னாடியே தெரியாம போச்சே, இல்லைன்னா இப்படி நமக்கே வந்துச்சு, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், ஆண்டவருக்கு நம்ம மேல இறக்கமே இல்லையா, கண்ணே இல்லையா, இப்படியே நம்மளுக்கு டார்ச்சர் பண்றாரு, இந்த எண்ணங்கள்லாம் இல்லாம, இல்லைன்னா அதையும் யோசிக்க, இல்லை ஒருவேளை பாவம் ஏதாவது செஞ்சிருப்போமோ, என்ன தப்பு செஞ்சோம் இது வர்றதுக்கு, இந்த எண்ணங்களையே நினைக்க வேண்டாம். இல்லைன்னா இந்த வியாதியை பத்தி யோசிச்சுட்டு வேணாம். திரும்ப சொல்றேன், அதுக்காக நடவடிக்கை எடுப்பது வேறு, அதை தியானிப்பது வேறு. நடவடிக்கை எடுக்கிறத பத்தி ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, வேணாம்னு சொல்லல, உங்களை நடவடிக்கையோட சேர்ந்து அவரால் கிரியை செய்ய முடியும். டாக்டர் நீங்க போறீங்க, ஒரு சின்ன மருந்து அவர் கொடுக்குறாரு, ஆனா அந்த மருந்து வச்சு தேவனால் கிரியை செய்ய முடியும். அவர் என்ன, நீ மருந்து எடுத்துட்டியா போ, நீ அவ்வளவுதான் நாசமா போயிருவா, அப்படிலாம் சொல்றது இல்லை. அவர் வந்து பொல்லாதவர்களாய் உங்கள் பெற்றோர் இல்லை, நம்மளை பத்தி அது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாய் நீங்கள்.
அவர் பொல்லாதவர் இல்லை, அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அதனால நீங்க மருந்து எடுத்ததுனாலே வாரவங்க என்ன பண்ற பாரு அப்படிலாம் சொல்றவர் இல்லை. சோ முதலாவது தியானிப்பதை நிறுத்துங்க. அதுக்காக நடவடிக்கை எடுக்கலாம், அதை தியானிப்பதை நிறுத்துங்க. 24 யோசிக்க நிறுத்துங்க. நிறுத்திட்டு வேற ஒன்றை தியானிக்க வேண்டும். அது என்ன என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்து நிறுத்த மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். என்ன சொல்றாருன்னா, நீ அதை நிறுத்து. மெடிடேட், ஸ்டாப் மெடிடேட்டிங் a problem please, but look at something else. There is something else. சகலம் கீழ்பட்டு இல்லப்பா, எல்லாம் உன் கால் கீழே இல்ல, அது ஆடுது, அது பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கு, ஆடட்டும். அதை பார்க்காதே, அதை தியானிப்பதை நிறுத்து. கோலி அதே பேசிட்டு இருக்காது. ஐயோ சில பேர்லாம் ஜெபம் பண்ண வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணணும்னு. முதல் 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அவர்கள் பிரச்சனையினுடைய தியானத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அருமையான பிரசங்கம் நடக்கும். சில பேர்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய கதாசிரியர்களும் தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. 1962 என்ன ஆச்சுன்னா, இப்படி நடந்துச்சு பிரதர், அப்படி ஆச்சு பிரதர், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அப்படி என் கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் பிரதர் சொல்லி அப்படியே முடியும் போது ஏங்க படமே எடுத்துலாம் போலயே, பயங்கரமா இருக்கின்ற மாதிரி இருக்கும். அப்படி பேசுவாங்க. அவ்வளவு நேரம் பேசி முடிச்சு என்ன நடந்திருக்கு, அதை தியானித்து 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 அவிசுவாசத்தில் வல்லவர்களாகி விட்டார்கள். அவங்களுக்கே தெரியல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்ட போனாலும், ஊழியர்கிட்ட போனாலும், ஜெபம் போனாலும் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாம் அவருக்கு தெரியல, மிஸ் ஆயிருப்பாருங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்பதான் அவர் எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்ணுவாரு. எதையாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அவரு, அதுக்காக. சோ இது உங்களுக்கு ஏதோ ஜோக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், நான் ஜோக் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், இது ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி. ஏன்னா they have become experts in the meditation. Stop that first. நிறுத்துங்கள். எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால திரும்ப திரும்ப நீங்க அதை யோசிச்சே இருக்கிறதுனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் நான் என்னையா பிரதர் பண்றேன், அப்படி எண்ணங்களா வருது பிரதர். நோ, அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் யுவர் தாட்ஸ். உங்கள் எண்ணங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நீங்க சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடியால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் மேல். முதல்ல அதை நிறுத்துங்க. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டே இருங்கள். நாளை எதிர்த்து கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் ஆண்டவர் கேட்டார். ஆராதிக்கிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லுது. எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்புறம் எதுக்கு அதை கவலைப்படணும்? ஏன் அதை யோசிக்கிறீங்க? நிறுத்துங்கள் அதை. Stop that meditation because you have something else to meditate on. நீங்க தியானிப்பதற்கு வேற ஒன்று இருக்கிறது. அது என்னது? என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசுவை காண்கிறோம். அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த இயேசு? மரணத்தை ருசி பார்க்கும்படி சற்றிலும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. ஏன் அவரை பார்க்கணும்? ஏன் அவரை பார்க்கணும்னா, முதலாவது நம் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எந்த இடம்? சற்று சிறியவராக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறியவர் கிடையாது, பெரியவர், மகா பெரியவர். அவர் சகலத்தையும் வார்த்தையினாலே உருவாக்கினவர். அவர்தான் வார்த்தையே. அந்த சகலத்தையும் உருவாக்கின வார்த்தை அவர். அவர் மூலமாக சகலம் இயங்குகிறது. எபிரேயர் 1:2 பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர். ஓகே, வல்லமுள்ள வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை அவர். இட்டர்னல் வேர்ட், நித்திய வார்த்தை. அவர் சற்றும் சிறியவாக்கப்பட்டார். எதுக்காக? நம்மை போல் ஆகும்படியாக. நம்மை போல் ஆகும்படியாக. நம்மை போல் ஆகும்படியாக. நம்மை போல் ஆகும்படியாக. நம்ம போல் ஆகும்படியாகனா என்ன அர்த்தம்? இப்ப அடுத்த தடவை நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த ஆபீசர் உங்களுக்கு நோ 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 சொல்லிட்டே இருக்காங்க, நீங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க சற்று சிறியவராக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஆபீசர் பெரிய ஆளா இருக்கான், நான் எப்படியோ உங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வரல, கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொழில பண்றீங்க வைங்க, உங்களுக்கு பணம் வரணும், அது வர மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் அசால்ட் ஆகுது, உங்களுக்கு நடக்கல. இப்படி ஏதோ ஒரு இதில் சட்டம் சிறியவராக்கப்பட்டிருந்த சூழ்நிலையை உணரும் போது பிசாசு சொல்றான், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது நினைவு கூறுங்கள், இந்த சிறுமையை இயேசு ருசி பார்த்தார். சிலுவையில இயேசு நீங்கள் போய்கொண்டிருக்கிற அதே சிறுமையை ருசி பார்த்தார். Whatever smallness you are going through, that smallness Jesus endured.
he went through. அதாவது இன்ஃபேக்ட் சிலுவையில கூட இல்லைங்க, அவர் பூமிக்கு வரும்போதே சிறியவராக்கப்பட்டு தான் வந்தார். பெரியவரா வரல, சிறியவராக்கப்பட்டு தான் அவர் வந்தார். நீங்க ஒரு மாதிரி உணர்றீங்களா, ஒரு மாதிரி கைதி மாதிரி உணர்றீங்க சில நேரம். உங்களை போட்டு அலசு அடிக்கவே அடிக்கிறான், இங்கிட்டு தூக்கி போடுறான், அங்க தூக்கி போடுறான், இவன் ஒண்ணு சொல்றான், அவனு சொல்றான். அதான் அவருக்கும் நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? பிலாத்தில கூட்டு போனாங்க வர. பிலாத் சொன்னா, ஏன் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, கலிலேயாக்காரரு, அங்க கூட்டு போ. ஏரோத்தை கூட்டு போ. ஏரோத்தை போனாரு. ஏரோது சொன்னா, ஏன் இது ஏன் ஏரியா இல்ல, பிலாத்து அனுப்பு. எப்படி? நான் ஏதோ கார்ல கூட்டிட்டு போலங்க. முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், இகழப்பட்டவராய், ஒரு இன்னைக்கு வந்து நியாயம் கெட்டு போய் சில பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போகுது. சில நேரம் வந்து இப்ப இந்தியாலாம் சம்பவம் நடந்ததுங்க, ராஜஸ்தான்ல பல வருஷங்களுக்கு முன்பாக. அக்லக்னு ஒருத்தனை புடிச்சு கொண்டு போய் அடிச்சுட்டானுங்க, அடிச்சு கொண்டுட்டானுங்க. எதுக்குன்னா பீஃப் வச்சிருந்தான்னு அடிச்சு கொண்டுட்டானுங்க. 6 மாசம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வருது. என்ன ரிப்போர்ட்? அது என்ன கறின்னு, அதுக்கு ரிப்போர்ட். நம்ம நாடு பாருங்க எங்க இடத்துல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன கறி ஒருத்தர் தின்றான்றத பாக்குறதுக்கு ஒரு குரூப் சுத்துது. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பார்த்தா அது பீஃப் இல்ல மட்டன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு கேட்க நாதி இல்லாம அடிபட்டு செத்து ஆன்றோம் அந்த மாதிரி தானே இருக்கு. பரிதாபமான கதை. இப்படிதான் இயேசு இருந்தாரு. அவருக்குன்னு பேச யாரும் இல்லை, அங்க யாருமே இல்லை, எந்த அதிகாரியும் இல்லை. பிலாத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சா இவன் விட மாட்டேங்கிறானுங்க. பிலாத்தும் ஆனா எப்படிப்பட்ட ஆளு, அவனும் ஜனங்களை ப்ளீஸ் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி மாதிரி, அவ்வளவுதான். என்ன ஓட்டு போயிரும்ல, அதனால ஓட்டு முக்கியம். அதனால வந்து என்ன பண்றது, மெஜாரிட்டி தான் கேட்கணும். அவங்க சொல்றதுக்கு எப்படி எடுத்து பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஆளு பிலாத்து. அவன் ஒன்றும் ரொம்ப நல்ல வேணா இல்லை, யாருமே இல்லைங்க. இவருக்குன்னு பேச யாருமே இல்லை. சி, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இல்லவே இல்லை, அவர் போகணும்னு அவசியமே இல்லை. அவர் சொல்றாருல, நான் பிதா வேண்டிக் கொண்டால் லேயோனுக்கு அதிகமான 6000 தூதர் லைவா இறங்குவாயா. ஒருத்தன் போய் 1,85,000 பேர் அடிச்சான், ஒரே ஆள் போய் அடிச்சான். இவர் சொல்றாரு, நான் ஒரு ஜெபம் பண்ணேன்னா 6000 தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. மோர் தேன் 6,000 just like that. சாரி, 12 லேகியம்ன்றாரு. 12 லேகியம் தான் 72,000 ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி வந்து இறங்கிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து இறங்கிடுவாங்க. He was not in that position, but he chose to be in that position. அவர் சற்றும் சிறியவரெல்லாம் கிடையாது, அவர் மிகவும் பெரியவர். ஆனால் சற்றும் சிறியவர் ஆக்கப்படும்படி தன்னையே ஒப்பு கொடுத்து தானே தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டார். எதற்காக? 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 நாம் சிறுமை அனுபவிக்கும் போது அவர் நம் இடத்தை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக. என்ன சிறுமையா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலேயோ, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஆனா அவங்க மாறவே இல்லையா, அப்ப அந்த சிறுமை உணர்றீங்களா? ஏதோ ஒரு விதத்துல சிறுமை உணர்றீங்களா? அப்ப பிசாசு வந்து அதை அக்யூசேஷன் உங்க மேலே எழுதுறானா? அந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட், he lowered himself and he became accused for your sake. உங்கள் நிமித்தம் அவர் தம்மை தாமே சிறுமியாக்கி கொண்டார், உங்கள் நிமித்தம் அவர் குற்றவாளியாக எண்ணப்பட்டார். அப்படியே சொல்லி வசனம், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was counted among the accused. Why? Because he knew that his people will go through similar situations. At that point they should not stand there without any help. அப்போ வந்து உதவி இல்லாம அவங்க, நான் அப்ப பிசாசு அவங்க குற்றப்படுத்துவான் என்றவருக்கு தெரியும். உனக்கு யாருமே இல்லை, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? பல வருஷங்களுக்கு முன்பாக, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பாயிண்ட் தாண்டினதே இல்லை. எந்த பாயிண்ட் அப்படின்னா, ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு அநீதி நடக்கும்போது, நமக்கு அதுல பவரே இல்லாம போகுது, பவர் இல்லை, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கும். அநியாயத்தை சகித்தாகணும், வேற வழி இல்லை. அந்த பாயிண்ட் வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அநியாயம்னா ரொம்ப பெரிய லெவல்ல எனக்கு நடந்தது நான் சொல்ல முடியாது, ஆனா நடந்திருக்கு. 2001 பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மேல ஒருத்தர் பொய் கேஸ் பண்ணான். டோட்டல் பொய் கேஸ், 100 பொய் கேஸ். ஆனா அப்போ வந்து எங்களால் அதை ஏற்று சண்டை போட முடியல. ஏன்னா எங்களுக்கு சில பேசிக்ஸே தெரியல, ஒண்ணுமே தெரியல. அதனால எப்படி சண்டை போடணும்னு தெரியல. தி வெரி திங் தட் கை புட் அ கேஸ் வந்து ஒரு மாதிரி, அதுவே ஒரு மாதிரி மனம் உடைஞ்சு போயாச்சு. இது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுகிறது, அது மாதிரி, அதை தாண்டி எதுவுமே எனக்கு தெரியாது.
அண்ட் எல்லா டைமும் அது எப்படிதான் ஃபைனலா யோசிச்சிருக்கோம்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் மன்னிக்கணும், மன்னிச்சுட்டு போயிடுவோம், அந்த மாதிரிதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு அதுவும் இது மாதிரி தான். இது மாதிரி நிறைய ரவுண்டு போயிருக்கின்ற மாதிரி தான். இது மாதிரிலாம் நமக்கு நிறைய நடந்திருக்குங்க. அடி வாங்காத ஏரியாவே கிடையாது மாதிரி நிறைய வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது வந்து ரொம்பவே ஒரு ஒரு ப்ரெஷரைசிங் சுச்சுவேஷன். அது ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன். ரொம்பவே பயங்கர. அது அந்த ஒரு அழுத்தத்தை நான் அனுபவித்ததே இல்லை. அப்படி ஒரு அழுத்தம். ஸோ அன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஆழமா நான் அன்னைக்கு இல்லை, கொஞ்சம் நாட்களாக நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நாளே நான் ரொம்ப மிகவும் ஆழமா ஜெபித்துட்டு இருக்கும்போது முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா என்னுடைய, அதாவது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் நடந்த சுச்சுவேஷன் நான் வந்து பிசாஸ் வந்து உனக்கு இங்க தப்பிக்க வழியில என்னை கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி அப்ப அவன் பண்ணியிருக்கான்ல எனக்கு தெரியாது. அதுக்கு இந்த இந்த இன்சிடென்ட்லாம் நான் கண்டுபிடிச்சேன். என்னைய பொறுத்தவரை அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலா கிவ் அப் பண்ணிடுவேன். சரி போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு வேற அடுத்த வேலையை பார்ப்போம், வேற ஏதாவது யோசிப்போம், என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஆனா இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு எப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்னா, என்னால தோல்வியை அங்க ஒப்புக்கொள்ளவே முடியாத சுச்சுவேஷன். தோல்வியை நான் ஒப்புக்கொள்ளுவேன் என்று சொன்னால் நான் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். அதை நான் அந்த சந்திக்க நான் ரெடியா இல்லை, நல்ல வேலை ரெடியா இல்லை. அந்த பாயிண்ட்ல வந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் முறையாக எனக்குள்ள இருந்து என்னுடைய ஆவி பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். மை ஸ்பிரிட் மேன். இதான் எண்ட் ஆஃப் த கேம் அப்படின்ற இடத்துல the spirit started speaking. I heard my spirit man speaking. என்ன சத்தம் அப்படின்னா, இது என்னுடைய முடிவல்ல, இது என்னுடைய முடிவல்ல, இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் முடிவை நான் தான் தீர்மானிப்பேனே தவிர வெளியே இருக்கிற ஒரு சக்தியோ ஒரு மனிதனோ ஒரு சூழ்நிலையோ தீர்மானிக்கிறது இல்லை. இதுதான் ஸ்பிரிட் இருந்த வாய்ஸ். உங்க ஸ்பிரிட் வந்து கர்த்தர் தந்த தீபம். ஆவி கர்த்தர் தந்த தீபம். அது மட்டும் இல்ல, அது தேவனிடமிருந்து கிறிஸ்துவிடம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் அம்பாசிடர், கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி உங்கள் ஆவி. அது வந்து பிசாசுக்கோ சூழ்நிலைக்கோ ஒரு நாளும் பவ் பண்ணாது, அப்படின்னா பணியாது. அது கொஞ்சம் திமிரு இருக்கு. என்ன திமிரு அப்படின்னா, அது ஒரு நீதியின் திமிர் இருக்கு. நான் எதுக்கு நீ சொல்றது கேட்கணும்? நீ யார சொல்றதுக்கு? கோலியாத் வந்து இப்படித்தான் பேசிட்டே இருந்தான். தாவீது கூட அந்த நீதியின் திமிர் இருந்துச்சு, அதனால கேட்டான். நீ யாரு? இவன் சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? ஆமா, அதை சொல்ல நீ யாரு? இஸ்ரேல் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணி சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படியே பண்ணிடுவேன், மாம்சத்தை பிச்சு இது கொடுத்துருவேன், அது கொடுத்துருவேன், வெட்டிடுவேன், முடிச்சிருவேன், நான் தான். நீ யாரா பேசுறதுக்கு? அப்படி ஒரு திமிரு, நீதியின் திமிரு இருக்கு. அது உங்களோட ஆவியில இருக்கு. ஓகே, சரி, அதுக்கு நான் கொஞ்சம் தாண்டி போயிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஸோ முதல்ல என்ன சொன்னா, டோன்ட் மெடிடேட் ஆன் த சிச்சுவேஷன், ரைட், புட் இட் அசைட். ரெண்டாவது என்னன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த இயேசுவை பாருங்க. உங்க சிறுமையை பார்க்க வேணாம், அது தெரியுது, இருக்குன்னு தெரியுது, நல்லா தெரியுது, விட்டுருங்க. அது ரியாலிட்டி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னொரு ரியாலிட்டி இருக்கு, அதை பாருங்க. என்னது? சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த இயேசு, படுத்தப்பட்டிருந்த இயேசு. இப்ப இங்க எல்லாம் ஃபாரஸ்ட் இருக்கு. இங்க ஃபாரஸ்ட்ல இப்ப ஊட்டியில பாத்தீங்கன்னா, ஊட்டிக்கிட்ட அந்த முதுமலை ஃபாரஸ்ட் இருப்பாங்க. அங்க வந்து 9 வருஷம் கழிச்சு ஒயிட் டைகர் வந்திருக்காங்க, திரும்ப சொல்லியிருக்காங்க. நானும் போய் பார்க்கலாம்னு, கொஞ்சம் பேர் வராங்க ஜூன்ல, இங்க அவங்களோட சேர்ந்து போய் பார்க்கலாம்னு இருக்கேன். புலி வருதான்னு. சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஜீப்ல போயிட்டு இருக்கீங்க, வண்டி வந்து நிறுத்தி, சஃபாரி அப்படிதான் நிறுத்தி உங்களுக்கு காட்டுவாங்க. நிறுத்தி காட்டும் போது தூரத்துல ஒரு புலி ஜீப்பை நோக்கி பாஞ்சு வரதை பாக்குறீங்க. அது பிரச்சனை, சரியா? நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஐயோ புலி வருதுன்னு கத்திட்டு இருப்பீங்களா? ஜீப் எடுத்து போவீங்களா? ஜீப் எடுத்து போவீங்க இல்லையா? அதுதான் சொல்றேன். சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, ஓகே, புரியுது. அடுத்து மூவ் ஆன் டு தி ஒன் ஹூ வாஸ். ஒரு காரணமாக சிறுமைப்படுத்தப்பட்ட இயேசு. என்ன காரணம்? உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்யும்படி சிறுமையாக்கப்பட்டிருந்த இயேசு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பார்க்காதீங்கன்றது இது. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, உங்கள் சிறுமையை கிறிஸ்துவின் சிறுமையிலே கண்டுபிடித்து விட்டீர்களா? எங்கேயோ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதுதான் சுவிசேஷத்தின் மேன்மை. உங்கள் சிறுமை கிறிஸ்துவின் சிறுமைக்குள் எங்கேயோ இருக்கிறது. அவர் சிறுமைப்பட்டு, உங்களுடைய என்ன சிறுமை? அது
பொருளாதாரமா, குடும்பமா, இல்ல சரீர பிரச்சனையா, என்ன பிரச்சனை, வேறவர் யூ ஃபீல் ஸ்மால், தட் சேம் ஸ்மால்னஸ் ஜீசஸ் டேஸ்டட். அதான் அவரை பத்தி போட்டிருக்கு பாருங்க. ஐ திங்க் 2:18 கடைசி சொன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். வாட் எவர் ஸ்மால்னஸ் யூ கோ த்ரூ, he has already gone through it. இது மேட்ச் இல்லாம இல்லவே இல்லை. முதல்ல இது ஒரு பெரிய சத்தியம். என்ன சத்தியம்னா, என் சிறுமை கிறிஸ்துவின் சிறுமைக்குள் இருக்கிறது. இல்லாம ஒரு கதையே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா, என் சிறுமை அவர் சிறுமைக்குள் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். There is a connection. Your smallness is inside the Christ, smallness of Christ. கிறிஸ்துவின் சிறுமைக்குள் உங்கள் சிறுமை இருக்கிறது எங்கேயோ, அதை தேடுங்க. அதான் சொல்றேன், இது அறிவு சார்ந்த மார்க்கம். சும்மா ஏதோ போனோம், 1 hour ஜோம் பண்ணோம், வந்தோம் இல்ல. ஜோம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? சிறுமையை கண்டுபிடிச்சீங்களா? இதுக்குதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாருங்க. இதுக்குதான் உதவி செய்ய முடியும் இருக்கிறார். ஆவியானோட பலவீனங்களை உதவி செய்யறாங்க. என்ன பலவீனம் அது நமக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சிலுவை இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. அதுதான் ஆவியானவர் உதவி செய்கிறார். இதை கண்டுபிடிக்கிறதா நம்ம ஜெபிக்கணும். முதல்ல, ஆண்டவரே என் கண்களை திறந்துடணும். நான் தனியா இல்ல, நான் என்ன பிரச்சனையை வேதனையை அனுபவித்தேனோ, உங்கள் சரீர பிரகாரமான, நல்ல கவனிங்க, உபாதைகளும் இதுல அடங்கும். அதனாலதான் கிறிஸ்துவின் சரீரமும் பிற்கப்பட்டது. அவரை குற்றப்படுத்துறதே ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் இல்லையா? பாவமே செய்யாத ஒருத்தர் தப்பு செய்யாம நீங்க இருக்கும், உங்களை அக்யூஸ் பண்ண எவ்வளோக்கும் வரும். அது நீங்க ஏத்துப்பீங்களா? எவ்வளவு சண்டை போடுவோம் எடுத்து, நீங்க நான் ஏதாவது ஒத்துக்கணும், நான் என்ன தப்புன்னு கேட்போமா இல்லையா? ஒரு கம்பெனில 2 பேர் தப்பு, ஒருத்தன் தப்புனா ஒரு தப்பு இல்ல, தப்பு பண்ணவன வேலையை எடுத்து தூக்கினா ஓகே, பண்ணாதவனே தூக்கிட்டா சண்டைக்கு போகல, என்ன எதுக்கு தூக்குனீங்கன்னு. அதே மாதிரிதான் அக்யூசேஷன் அவர் மேல வைக்கப்பட்டதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அது அதோட நிக்கல. இட் வென்ட் த்ரூ எவ்ரி லேயர். அவர் ட்ரெஸ் தூக்கிட்டு போயிட்டானுங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இப்படி ஒரு சாகணும்? ரத்தம் சிந்தனும் ஓகே, லைட்டா ஏதாவது பண்ணிட்டு அப்படி டம்முன்னு கீழே வந்து செத்துருக்கலாம்ல அவரு. அது ரத்தம் சிந்தன மாதிரி தானே இருக்கும். இல்ல ஒரே அடியா ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான். அவரை சித்திரவதை பண்ணப்பட்டார். இரவு முழுவதும் டார்ச்சர் பண்ணப்பட்டார். மென்டல் டார்ச்சர், சைக்கலாஜிக்கல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், எவ்ரிதிங் வென்ட் த்ரூ. எல்லா சிறுமையும் அவர் அனுபவித்தாக வேண்டும். ஏனென்றால் பின்னாடி அவரை நாடி வருகிறவர்கள், அவர் தேடி வருகிறவர்கள் பலவிதமான சிறுமையோடு வரப்போகிறார்கள். அவங்க இயேசு கிறிஸ்துட்ட வர்றவங்க வந்து ரொம்ப எல்லாம் சொபிஸ்டிகேட்டா ஜாலியா இருக்கவங்க வரப்போறது இல்ல. வேதனைப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறவர்கள் வரப்போறாங்க. பலவிதமான துக்கங்களை, பாரங்களை அனுபவிக்கிற வரப்போறாங்க. ஆகவே அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தாக வேண்டும். ஒரு வசனம் கட்டுப்பாங்க 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஒண்ணு. இன்னொரு வசனம் பார்க்கலாம். 10வது வசனம் 2:10 பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கியவர் அநேகம் பிள்ளைகளை, நம்மளதான் சொல்லுது, மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாத்துருக்கீங்களா இந்த வசனத்தை? எனக்குலாம் ரொம்ப நாள் புரிஞ்சதே இல்லை. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துறார். இது என்ன புதுசா இருக்கு? எப்படி உபத்திரவங்களால அவர் பூரணப்பட முடியும்? எப்படி பூரணப்பட முடியும்னா, ஏன்னா அவரு பரிபூர்ணமா இருந்து வந்தவருங்க. அவர் ஏன் இப்ப பூரணம் பண்ணும்? இன்ஃபேக்ட் அவருக்கு பரிபூர்ணம் என்ன தெரியுமா? நிறைவிலிருந்து குறைவை அனுபவிக்கிறதா அவர் பரிபூர்ணம். ஏன்னா அதுதான் அவருக்கு மிஸ்ஸிங். அவர் நிறைவையில வாழ்ந்தவர். அவருக்கு நிறைவு பத்தி பிரச்சனையே இல்லை. நிறைவில் இருந்த அவர் எப்பொழுது குறைவை, ஆதாமின் விழுகையின் குறைவை அனுபவிக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் பூர்ணப்படுகிறார். எதுக்கு பூர்ணப்படுகிறார்? நமக்கு நம்முடைய அணியில் அவர் முழுவதுமாய் சேர முடியும். அப்பதான் நம்மில் ஒருவரை போல் அவர் ஆக வேண்டும். கண்டிப்பா நம்முடைய எல்லா வேதனைகளையும், துக்கத்தையும், துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். அப்போதான் நம்மில் ஒருவரை போலாகி நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா மாற முடியும், நம்மோடு கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் ரட்சிப்பின் மேன்மை. ஆக அவர் அப்படி போய் ஆகணும். சகலத்தையும் ருசி பார்த்தார். உங்களுக்காக எனக்காக சகலத்தை ருசி பார்த்தார். இதோட முடியல. 3வது ஒரு ஸ்டெப் இருக்கு. இயேசு கிறிஸ்து உபத்திரவத்துக்கு உள்ளே இறங்கி மரணத்தை ருசி பார்க்கிற வரைக்கும் போய்
மரணத்தை ருசி பார்த்த பின்பு அவர் என்ன பண்ணாருன்னா உயிர்த்து எழுந்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஓகே, சோ நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் குறைவையும் அவர் குறைவையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் குறைவிலே அவர் பங்கு பெற்றார் என்பதை அந்த மேட்ச் இப்போ உங்களுக்குள்ள உருவாகுதோ இருதயத்துல, ஆமா ஏசு கிறிஸ்து, இது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த பாயிண்ட் நீங்க த்ரெஷோல்ட் மாதிரி. என்ன த்ரெஷோல்ட்னா, at some point you will feel a strong connect between your lack and the lack of Christ that he suffered on the cross. சிலுவையில இயேசு அனுபவித்த அந்த குறைவும் உங்களுடைய குறைவும் ஒரு கனெக்ஷன் உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு பிணைப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம். ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க. அது ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒரு கனெக்ஷன் உண்டாயிருக்கு, கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நீங்க பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களே சண்டை போட்டு பிரித்து கொண்டாலுடைய இல்லைன்னா பிரிக்க முடியாது. அப்படி ஒரு கனெக்ட் வந்துருது. அதை மட்டும் பார்ப்போம். நம்ம அவங்களுக்கு சண்டை வரலாம், நமக்கு தேவையில்லாத விஷயம், அவங்களோட பார்ப்போம். ஒரு கனெக்ட் வருது இல்லையா? அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைக்கும் சிலுவைக்கும் கனெக்ட் வந்துருச்சா? முக்கியமான பாயிண்ட். கனெக்ஷன் வருது, ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது. அந்த பாயிண்ட் நீங்க கனெக்ஷன் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜேர்னிக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிருங்க. அவருடைய மரணத்துக்குள்ள நம்ம போறோம், அவருடைய உபத்திரத்துக்குள்ள நம்ம போறோம். அப்படியே போய் அவருடைய மகிமையிலே பங்கு பெற ஆரம்பிக்கிறோம். அப்படியே என்ன அர்த்தம்? அந்த கனெக்ஷன் வந்த பிறகு இங்க இருக்கிற பாரமெல்லாம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிருது. அடுத்து அங்க இருக்கிற மகிமை இங்கே வர ஆரம்பிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை, கனத்தினால் மகிமையால் முடிசூட்டப்பட்ட அந்த மகிமை இங்க வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா திட்டமே என்னன்னா, 2:10 பாருங்க, அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க. இதான் அவருடைய நோக்கம். நாம் குறைவில் இருக்கிறோம், நம்மோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, அதுக்காக தான் சிலுவை போயிட்டு அவருடைய மகிமையை நாம் பெற்றுக் கொடுப்படி. மகிமைனா என்ன? பூரணம், நிறைவு, பரிபூரணம். இதுதான் மகிமை. சிம்பிளா சொல்லலாம், பூரணம், நிறைவு, பரிபூரணம். காணா ஒரு கல்யாணம், வெறும் தண்ணி எடுத்து திராட்சரசம் தீர்ந்து போச்சு. அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். திராட்சரசம் இல்லை, கூட்டம் நிக்குது, திராட்சரசம் இல்லை, எல்லாரும் பந்தியில உட்கார சொல்லி திராட்சரசம் இல்லை. இனிமேட்டு எங்க போய் வாங்கிட்டு வர்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து மரியாதை சொல்றாங்க, கடைசியில் இயேசு கிறிஸ்து வெறும் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கி, வெறுமே நிறைவாக்கல, மகிமையாய் நிறைவாக்குறார். அப்படின்னு என்னன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டார். அது ஒரு நார்மல் திராட்சரசோட டேஸ்டா இருக்கு, பழமையான திராட்சரசமா இருக்கு. அந்த டேஸ்ட் வந்துருச்சு. ஏதோ ரொம்ப நாள் ஃபெர்மெண்ட் பண்ணி வருஷக்கணக்கா இருந்த ஓல்டு வைன் ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி வந்துருச்சு. அதிசயப்பட்டு போறாங்க எல்லாரும். அவன் கேட்கறான், இது இவ்வளவு நல்லது எப்படி எவ்வளவு வச்சிருந்தீங்க? அந்த அந்த 2ஆம் அதிகாரம் யோவான் 2ல வருது கடைசியில, இப்படியாக இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மகிமை என்ன? நிறைவு. குறைவு இருந்த இடத்துல நிறைவு, பரிபூர்ணம், மகிமை, மேன்மை, பரிபூர்ணம், நிறைவு. இதுதான் மகிமை. இந்த மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா அவருடைய நோக்கம். அப்படின்னு அவங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையை கொண்டு வரதான் அவருடைய நோக்கம். அதுக்குதான் சிலுவை, அதுக்குதான் நம்மை தேடி வந்தார். அதுக்குதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உங்க சபையில ஆத்மா சேர்க்கறதுக்காக கிடையாது. அது சேர்க்கலாம், அது ஒரு வேலை இருக்கு. ஆனா அது மெயின் வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் இது நடக்கணும், மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும், வாழ்க்கை மகிமைப்பட வேண்டும். அதுக்காக இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். பிசாசு சொல்லணும், பிசாசு பார்த்தோம், உங்களோட குறை சொல்லும் போது உன்ட்ட இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை, நான் இந்த இடத்துல நிறைவு பெற்றிருக்கிறேன், இந்த நிறைவை நான் பெறும்படி இயேசு அடிக்கப்பட்டார். வீடு வாங்குறது காசு இல்லையா? கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க, நான் அந்த வீடை வாங்கியே தீருவேன். ஏன்னா இந்த வீடை நான் வாங்கும்படி இயேசு அடிபட்டு செத்தார். ஒரு குற்றவாளி அடிக்கப்படுவது போல, ஒரு திருடனை கை கலம் பிடிச்சா ரோட்ல இப்படி அடிச்சுக்குவாங்க, அது மாதிரி இயேசு கிறிஸ்து அடித்து கொல்லப்பட்டார். எதற்காக? அந்த வீடை வாங்கணுன்றதுக்காக. என்னங்க இப்படி சொல்றீங்க? வீடு வாங்கணும்? ஹலோ, வீடு வாங்குறது மகிமை வெளிப்பட போகுதுங்க, தேவ மகிமை வெளிப்பட போகுதுங்க. நீங்க ஆண்டவரோட விசுவாசம் வைக்க போறீங்க, தெரியுமா உங்களுக்கு? உங்க விசுவாசம் பெருக போகிறது. இல்ல, அவரெல்லாம் வீடு ஆண்டவர் கொடுத்த பிறகு வேணும் அப்படின்ட்டார். அவரை பத்தி எனக்கு தெரியாது, அவர் ரட்சிக்கப்பட்டா எனக்கு தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனை உண்மையா நீங்க நேசிக்கிற நபரா?
அப்படிதான் நிச்சயமா நீங்க அந்த நன்மையை பெற்றோடனே உங்க விசுவாசம் பெரும். மகிமை வந்தா விசுவாசம் கூடும். கர்த்தரை நீங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்ல ஆரம்பிப்பீங்க. சில பேர் சொல்றாங்க, ஒரு நன்மையா வந்தா ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போயிருவாங்க. இந்த ஜனங்கள் யாருன்னு தெரியல. இஸ்ரவேல் மாதிரி யாரா இருப்பான் போல இருக்கு. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைப்பவர்கள். அற்புதத்தை பார்த்து ஓடுறவங்க கிடையாது. நீங்க ஒருவேளை நீங்க ஓடிட்டீங்க பிசாசு சொல்லலாம் அவங்ககிட்ட. நீங்க ஓடல, அது ஓடனே அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், அப்படித்தான் சொல்லுவான். அதெல்லாம் கேட்க முடியாது. எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு எதையா பேசிட்டே இருப்பான். அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் ஓடுகிறவர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், நன்மையை பெற்று கர்த்தரை விசுவாசிக்கிறவர் நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை விரும்புகிறவர்கள் நீங்கள். உங்களை குறித்து நல் வார்த்தைகள் தேவனே பேசுகிறார். நீங்க எதுக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் கேட்கணும்? நீங்க சரியில்லை, நன்மை வந்தா ஓடிடுவேன், அதெல்லாம் கிடையாது. நீங்க நன்மை வந்தா கர்த்தரோடு நிலைத்திருப்பீங்க, இன்னும் பெருகுவீங்க விசுவாசத்துல. மகிமை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். சோ இது எங்க ஆரம்பிக்குது? முதலாவது ஒரு தாழ்மைக்குள்ள போடும். என்ன தாழ்மைனா, என் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா, என் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு என் பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு முதல்ல வெளியே வரும். அது ஒரு தாழ்மை. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதுவும் ஒரு பெருமை தான். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கு. பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அது சிலுவையோட எங்க கனெக்ட் ஆகுது, அதை தேடுங்கள். நிறைய பேர் இப்ப தீர்க்கதரிசன வார்த்தை வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. எப்படியோ நிறைவேறும். நிறைவேறவே நிறைவேறாது. எப்ப நிறைவேறும்? ஃபர்ஸ்ட் சிலுவையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் மெடிடேஷன் ஆஃப் த கிராஸ் முக்கியம்னு பேசுறது புரியுதா? ரத்தத்தின் தியானம் ஏன் முக்கியம் புரியுதா? அது உங்களை சிலுவையோடு தொடர்பு படுத்தி விடுகிறது. ரத்தம் உள்ள இறங்கி, நீங்க தியானிக்க தியானிக்க ரத்தம் உள்ள இறங்கி உங்கள் பிரச்சனைக்கும் சிலுவைக்கு இருக்கிற கனெக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கும் உங்க இருதயத்துல. எஸ்டாப்ளிஷ் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல கவலையும் பாரமும் விலக ஆரம்பிக்கும். அங்கே மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். இருதயத்திலே மகிமை வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்ற மாதிரி இருதயத்துல நிறைவு வர வர வெளியே மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே, சிலுவைதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அங்க அதுதான் உங்களுடைய சூப்பர் மார்க்கெட். அங்கதான் கிறிஸ்து உங்களுக்காக சகலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்துடைய வாசலே அங்கதான் இருக்கு. மாம்சமாகிய தம்முடைய திரையின் மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். மாம்சமாகிய திரையின் மூலமாக. அந்த திரைச்சில இருந்த ஆலயத்தின் வான மேலிருந்து கீழே கிழிச்சது பார்த்தீங்களா? அதுக்கு எது கிடையாதுன்னா, அவர் தம்முடைய சரீரத்தை ஒரு திரையை போல கிழித்தார். எதற்கு? ஒரு வாசலாய் மாறும்படி. அந்த வாசல் மூலமாய் நீங்கள் உட்பிரவேசித்து மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஆகவே இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள், சிலுவை தியானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசு அதை கண்டு நடுங்குகிறான். யார் ஒருவன் சிலுவையை ரொம்ப பிடிக்கிறானோ அவனை பார்த்து பயப்படுவான் பிசாசு. அதுவும் இந்த அறிவு சார்ந்த ஒரு பார்வையோடு நான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில செய்து முடிந்த அந்த ஞானம் எனக்கு தேவை. ஏன்னா அந்த ஞானத்தை வைத்தான் என் வாழ்க்கையெல்லாம் ஜெயத்தை பெற முடியும் என்று ஒரு அறிவு சார்ந்த விதத்திலே சிலுவை நோக்கி பார்க்கும்போது பிசாசு கண்டு நடுங்குகிறான். பயந்து ஓடி போவான். எதிர்த்து நீ உங்களை அப்பதான் நீ அவனை எதிர்த்து நிற்க முடியும். சிலுவையின் மூலமாய் சிலுவைக்குள் தேவ ஞானம் அடங்கி இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. ஏன் தேவபலனா இருக்கு? நம்முடைய எல்லா தேவைகளுக்கான தீர்வு அதுக்குள்ள இருக்கிறது. எல்லா தேவைகளுக்கான தீர்வு அதுக்குள்ள இருக்கிறது. சரி, தொடர்ந்து இவர்களை தியானிப்போம், ஜெபிக்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, அது ஈடிணையற்றதே.
Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் மேன்மை, உம்முடைய இரத்தத்தின் மேன்மை. Hallelujah. Hallelujah. இவைகளை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டின்றதுனாலும் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தார்கள். யாரை? குற்றம் சுமத்துகிற சத்துருவை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ரத்தம் உள்ள போய் கிரீசிய உங்களுக்கும் சிலுவைக்கு ஒரு கனெக்ட் வரும் சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் சாட்சியின் வசனம். அந்த கனெக்ட் உருவாகும் போது உங்கள் இருதயத்திலே அந்த நிறைவு வரும்போது உங்கள் வாய்னால அதை நீங்க பேசுங்க, குறைவே பேச மாட்டீங்க. எப்படி கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு நிறைவு ஏற்படுத்தி இருக்கிறது, மகிமையிலே கொண்டு வந்திருக்கிறது என்பதை யாரும் சொல்லிக் கொடுத்து பேசுறது இல்ல, நீங்க யோசிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சு பேசுறது இல்ல, நீங்களாகவே அதை உணர்ந்து பேசுவீங்க. உங்களோட ரியாலிட்டி அது மாறிடும். The blood modifies your reality. The blood improves your reality. Thank you, Father. கர்த்தாவே உடைய கரத்திலே ஒவ்வொரு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு பேசின வார்த்தைகள் இருதயத்திலே பத்திரமாய் காக்கப்படுவதாக, ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக. இந்த வார்த்தைகள் இரவும் பகலும் இவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருப்பதாக. தூங்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, அன்று இந்த வார்த்தைகள் இவர்கள் காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக. என்னிடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He took my place. He took my place. என்னுடைய குறைவை அவர் எடுத்துக்கொண்டார், அதை நிறைவாய் மாற்றினார் என்கிற சத்தியம் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இன்னும் இறங்குவதாக. எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று மேற்கொள்கிறவர்களாய், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுபடுவது விஷயம். அப்படி கருத்தை மூடுகிறேன். பரிசுத்த ரத்தங்களை மூடி மறைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் மகா பிரதான ஆசாரியராய் எங்கள் மேல் உடைய பரிசுத்த ரத்தத்தை இதனால் தெளிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மறுபடியும் அந்த திருச்சி மீட்டிங் பற்றி ரிமைண்ட் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறவர்கள் உடனடியாக பண்ணவும். ஜூம்ல லிமிட்ல நேரில் வர்றவங்க தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். எங்களுக்கும் பிளான் பண்ண வசதியாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.